இந்த பாருமா, ஒண்ணு சொல்லிட்டாளு, இல்லன்னா அப்படி ஓரமா உட்கார்ந்து அழுதுட்டு அப்பால சொல்லு. இல்ல ஜோசியர், நான் வெக்கத்தை விட்டுட்டு சொல்றேன். நீ எதை வேணாலும் விட்டுட்டு சொல்லு, ஆனா சொல்ல வந்ததை சொல்லாம மட்டும் விட்டுறாதம்மா. எங்க ஆத்துக்கார் கல்யாணம் புதுசுல கூட பரவாயில்ல, ஆனா கடந்த ஒரு வருஷமா ரொம்ப மோசமாயிட்டார். எப்ப பார்த்தாலும் தனக்கு தனவே பேசிக்கிறார், கேணத்தனமா சிரிச்சுக்கிறார். என்னடா அது, கல்யாணத்துக்கு அப்புறம் பைத்தியம் தெளிவுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் அனுபவத்தை சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாதி பேருக்கு பைத்தியமே பிடிக்குது. இல்ல ஜோசியர், டெய்லி ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கும் முகமுடி கொள்ளக்கார மாதிரி லேப்ல இருந்து பெட்ரூம்க்கு வர நேரா போய் நான் அவருக்காக வச்சிருந்த பால்ல ஒரு பாழா போன சூரணத்தை போட்டு சாப்பிடுறார். என்ன சூரணம் அது? பேர் கூட மிருத்தின மயிலரகாதி சூரணம். மிருகத மயிலரகாதியா? என்னது, ஜனாதிபதி அவார்டு வாங்குற மலையாள பட பேராட்டு இருக்குது. அந்த சூரணத்தை இவன் ஏன் சாப்பிடுறான்? அது சாப்பிட்டாதான் கூடு விட்டு கூடு பாய முடியுமா? கூடு விட்டு கூடு பாயறதா? கூடு கட்டி ஊடு அடிக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன, இது கூடு விட்டு கூடு பாயறது? அது சரி, உன் புருஷனுக்கு வயசு என்ன இருக்கு? ஒரு 34 இருக்குமா? கூட ஒண்ணு சேர்த்துக்குங்க. 341. ஐயோ 35 ஜோசியர். அப்படி விளக்கமா என்கிட்ட சொல்லுமா, கூட ஒண்ணு சேர்த்துக்கணும், நாங்க எல்லாம் இப்படித்தான் சேர்த்துக்குவோம். அது சரி, அவன் ஜாதகம் கொண்டு சொன்னா கொண்டு வந்திருக்கியா? இந்தாங்க. இதுதான் ஜாதகமா? ஜாதகம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. புதுசா ஜெராக்ஸ் எடுத்துக்கிற போல இருக்கு. அது இல்ல ஜோசியரே, ஜாதகத்துல ஏதான குறை இருக்கான்னு கேட்டேன். ஜாதகத்துல ஒண்ணும் குறை இல்ல, உன் புருஷன் கிட்ட தான் ஏதோ குறை. அப்படித்தான் இருக்கு ஆரம்பத்துல. அவனை விட்டு புடி. ஐயோ இல்ல ஜோசியரே, இனிமே விட்டா அவரை பிடிக்க முடியாது. அவன் என்ன மஞ்ச விரட்டு மாடா? மதுரை சைடு அனுப்பு. இல்ல ஜோசியரே, எனக்கு பயமா இருக்கு. இந்த ரேட்ல போனா அவர் சாமியார் ஆயிடுவார். விட்டுருமா, நல்ல பிசினஸ். ஐயோ ஜோசியரே, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாது. உன் புருஷன் உடம்புல காத்தோ கருப்போ பிடிச்சிருக்கு இல்ல, ரெண்டுமே பிடிச்சிருக்கு. வர்ற அமாவாசை அன்னைக்கு இங்க வா, நான் ஒரு தாயத்து கொடுக்குறேன், எல்லாம் சரியா போயிடும். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு. இன்னைக்கு எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். இது என்ன கேள்வி? 2 வந்தா 2 தெரியும், 1 வந்தா 1 தெரியும். இன்னைக்கு நான் 1 தான் வந்திருக்கேன், 1 தான் தெரியும். இவ்வளவு பக்கத்துல இருக்கிற இது கூட உனக்கு தெரியலையேடி. பாத்துடி, பக்கத்து வீட்டுக்கார 1.5 நினைக்க போறான். மாடியில குடியிருக்காரே உங்க ஃப்ரெண்டு, அவருக்கு கல்யாணம் ஆனவன் சொன்னதுனால தானே இடம் கொடுக்க சம்மதிச்சேன். ஆமா, இப்ப அதுக்கு என்ன? குடி வந்த அன்னைக்கு இன்னும் ஒரு வாரத்துல பொண்டாட்டி ஊர்ல கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு இல்ல, வந்து 6 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் பொண்டாட்டியை கண்ணே காட்டல. அவன் பொண்டாட்டி உன் கண்ணுல காட்டணும்? அவன் மூஞ்சிவே பார்க்க முடியல, அவன் பொண்டாட்டி பார்க்க முடியுமா? அது இல்லீங்க, பிரம்மச்சாரி கூட நம்பலாம், கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா இருக்காங்களே அவங்க ரொம்ப டேஞ்சர். இப்ப நீங்க உடனே மாடிக்கு போய் 2ல 1 தெரிஞ்சிட்டு வரீங்க. டேய் போதுண்டா, இந்த மூஞ்சியை கண்ணாடியில எத்தனை தடவை பாப்ப? கண்ணாடிக்கு மட்டும் கை இருந்தா ஓங்கி மூஞ்சில அப்பி இருக்கும்டா. என்ன சோசியரே, கதவை தட்டி வரக்கூடாது, கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையே. அடச்சி, மேனஸ் பத்தி நீ பேசுறியா? கதவை தட்டிட்டு வருவேன், கதவை பாம்பு வச்சு உடைச்சிட்டு வருவேன். இது ஏன் வீடுடா? இது உங்க வீடு இல்ல, உங்க பொண்டாட்டியோட வீடு. 2 பேரும் ஒண்ணுதான். என்ன, அந்த அம்மாவுக்கு நீங்க புருஷனா இருக்கீங்க, நான் இந்த வீட்டை வாடகைக்கு இருக்கேன். பாயிண்ட் பேசி பிரிச்சுடுவான் போட்டிருக்க. டேய், நீ இருந்தது போது வீட்டை காலி பண்ணு. என்ன, நீ குடி வரும்போது இவ்வளவு துணி கிடையாது, எல்லாம் என்னதா? இங்க வாங்க, நான் ஏன் வீட்டை காலி பண்ணணும்? டேய், என் ஒய்ஃப் சொல்லிட்டான், பொண்டாட்டியோட வந்து இருக்கிறதா இருக்க சொன்னா, இல்லன்னா வெளிய போக சொல்லிட்டான். அதான் பொண்டாட்டி கீழ இருக்கேன். டேய், அது ஏன் பொண்டாட்டிடா? இருக்கட்டும். என்ன நீ பேசுறத பார்த்தா பொண்டாட்டி வீட்டையெல்லாம் தேசியமயமாக்கிட்டு போல் இருக்க. நானா வீட்டை வாடகை கேட்டேன்? நீங்களா தானே இந்த வீட்டு வாடகை 500, என் பொண்டாட்டிட்ட 300 கொடுத்துரு, எனக்கு 200 வெட்டிரு, நான் கண்டுக்கலன்னு சொன்னீங்க. உங்க பொண்டாட்டி கேட்டா கல்யாணம் ஆச்சுன்னா ஆச்சுன்னு சொல்ல சொன்னீங்க, சொல்லிட்டேன். அதெல்லாம் ஓல்டு சப்ஜெக்ட்மா, அத விடு. இப்ப நான் சொல்றேன், காலி பண்ண. காலி பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? வெளியில தூக்கி கடாசிடுவேன்டா. எங்க கடாசுக்கு பார்க்கலாம். மாசம் 200 ரூபாய் வாங்குறீங்களே, அத உங்க பொண்டாட்டியை சொல்லிடுறேன். டேய், இப்ப என்னடா செய்ய சொல்ற? உடனே ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எது, உனக்கு கல்யாணமா? ஊருக்குள்ள சொல்லின்னு சொல்றீங்கல்ல, அப்படியே நம்ம கையை பார்த்து சொல்லுங்க. கையனடா பாக்குறது, மூஞ்சிவே பார்த்து சொல்றேன். இந்த ஜென்மத்துல அது நடக்காது. அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அதுக்கு பேரு கல்யாணம் அல்ல, ஈவ் டீசிங். புரியல? உனக்கு புரியாது. பெண்கள் சமுதாயத்தையே கேவலப்படுத்துவதாக அர்த்தம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம் நடந்தே தீரணும். என்ன மரகதா, டாக்டர் என்ன சொன்னாரு? அதானே? நீங்க வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ச்சே, அது பெத்தவாந்தி இல்ல பித்தவாந்தியா? அதுக்கு அவ்வளவு பெரிய சவுண்ட் கொடுத்த? சரி, நீ வீட்டுக்கு போ, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். இந்த ஏய், நான் பர்ஸ் வச்சிருந்தேன். என்ன கேட்டீங்கன்னா அதுல பணம் வச்சிருந்தீங்களா? பர்ஸ் நான் எந்த காலத்துல பணம் வச்சிருந்தேன்? பொண்ணுக்கு போட்டோவும் ஜாதகம் தான். ஒருவேளை கிளினிக்ல மிஸ் ஆயிருக்குமோ? சரி, நான் டாக்டர் போய் பாட்டு வரேன், நீ போ. அப்ப நானு எப்படியா போய் சேர்ந்துரு. அம்மா, என் பர்ஸ பாத்தீங்களா? அம்மா, என் பர்ஸ பாத்தீங்களா? அம்மா, பிச்சை போடுமா, என் பர்ஸ பாத்தீங்களா? என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா? சார் இருக்காரு. சார், என் பர்ஸ் இங்க விட்டு பாத்தீங்களா? சார், என் பர்ஸ் இங்க விட்டோம் சார். அப்பா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா பின்னாடி நிக்கறாங்க. எது? பின்னாடி நிக்கறாங்க. கண்ணாடி விக்கிறாங்களா?
அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது. உங்களுக்கு கேட்டுச்சு அவர் கேட்கலையாக்க போட்டி. என்னவா எங்கேயோ பாத்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க? உனக்கு காதுதான் செவிடுன்னு நினைச்சேன். கண்ணும் கோளாரா? உனக்கு நான் எப்படித்தான் கல்யாணம் பண்ணி பார்க்க போறேன்? இதுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் அப்படி எல்லாம் ஒரு கற்பனையா? நீ யாருப்பா? ரொம்ப அவசியம் சொன்னோன்னு டக்குன்னு புரிஞ்சுக்குவேன். டமாரம். இவன் தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். பாவம் பைத்தியம் போல இருக்கு. அதான் டாக்டர் பார்க்க வந்திருக்கான். டேய் யாரோட பைத்தியம்ன்ற? நீ வைத்தியர் இல்லப்பா, டாக்டர் தான் வைத்தியர். நீ இப்ப எதுக்கு வந்த? யோ என் பர்ஸ் விட்டையா பர்ஸ்? எது? பர்ஸ் நர்ஸா? நர்ஸ் இல்லடா பர்ஸ். ஓ நர்ஸோட பர்ஸா? ஐயோ நான் இன்னும் டாக்டரையே பார்க்கல. நர்ஸ பாத்தியா பர்ஸ பாத்தியான்னு உயர வாங்குறியே. டேய் அப்பா ஆ? இது யாரு? யாருன்னு சரியாவே சொல்ல மாட்டேங்கிறாமா. ஆனா ஒண்ணு, நாம ரெண்டு பேரும் செவிடுங்கிற விஷயம் இவனுக்கு தெரியாதுன்னு ஆமா, நினைக்கிறேன். இது பெரிய தங்கமர ரகசியம் எங்களால தெரிஞ்சுக்க முடியாது. டேய் என் பர்சுக்குள்ள ஒரு போட்டோ. சிரிக்காதடா, பர்சில் இருக்கிற போட்டோவை விட்டுட்டேன். ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கியா? இவன் ஆட்டோ டிரைவர் போல இருக்கு. டேய் டப்பா தலையா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இது நிஜமான காதா இல்ல வரைஞ்சு எடுத்துட்டு வந்தியாடா? என்ன கேக்குறேன்? காது டாக்டரை பார்க்கணுமா? அடடே ஜோசியரா வாங்க, என்ன பர்ஸ விட்டு போயிட்டீங்க? இந்தாங்க பிடிங்க உங்க பர்ஸ். அப்பா இத தேடிட்டு வந்து அது ரெண்டு கட்டி மாட்டிக்கிட்டேன். கத்தி தொண்டை வத்தி போச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்குறீங்களா? டாக்டரே முதல்ல ஆட்டோ டிரைவரை கவனிங்க. பாருங்க டாக்டர், என்ன ஆட்டோ டிரைவருங்கறான். யோ சும்மாரியா, அவர் ஆட்டோ டிரைவர்ல. என்ன ஜோசியரே, ஏற்கனவே ஒருத்தருக்கு பேசிக்கிட்டீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டுமா, தனித்தனியா கத்திட்டோம். ஐயோ அவர் காது கேட்காது. காது கேட்காதா? காதே கிடையாது சார். இல்லப்பா, அவர் பேர் கே சேதுராமன். சுருக்கமா நாங்க கே சேதுன்னு கூப்பிடுவோம். இனிமே காதுன்னு கூப்பிடுங்க. இது அவர் பொண்ணு விமலா. ஆ. எம்ஏ படிச்சிருக்கா. என்ன பிரயோஜனம்? பாவம் ரெண்டு காது சுத்தமா கேட்காது. அதுக்கப்புறம் எதுக்கு எம்ஏ படிச்சா? ஏதோ விடுங்க, படிச்சுட்டா. கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறா. நீங்க தான் ஊர்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, இவளுக்கு ஒரு நல்ல பையனா பாக்குறது. டாக்டர் ஒரு ரகசியம். என்ன? இதுகளை வச்சுட்டு என்ன ரகசியம் வேண்டி இருக்கு? அதான் பையன் பாக்குறதுக்கு பழைய டெலிபோன் கலர்ல கருப்பா இருப்பான். பார்த்தோன்னே டயல் சுத்தணும் போல தோணும். பரவாயில்லையா? ஏதோ ஒண்ணுப்பா, இவளுக்கு கல்யாணம் ஆனா சரி. பையன் ரெடி. வர வியாழக்கிழமை பொண்ணு பார்க்க வர்றோம். வெரி குட். ஆனா ஒரு சின்ன டவுட். என்ன? இவ செவிடுங்கிறது பையனுக்கு தெரிஞ்சு கொடுத்தா? தெரிஞ்சா தானே மறைச்சிருவோம். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க. இப்ப நாட்டுக்கு இருக்கிற விலைவாசி பார்த்தா 1,00,000 பொய்ய சொல்லலாம். பொண்ணு பார்க்க வர்றது ரிசப்ஷன் வரைக்கும் காது வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை முடிக்கிறேன். தட் இஸ் ஜோசியர். என்னமோ நம்ம பேசுறது புரிஞ்சிட்ட மாதிரி. என்ஜாய். உள்ள வரலாமா? யார்கிட்ட கேக்குறீங்க? அவர்கிட்ட தான். இவனுக்கு கேட்டா புரிஞ்சிட போகுதா? பாக்தா திரண்டே உள்ள வரலாம். அது சரி. முதுகுல தட்டு, அப்பதான் தெரியும். வாங்க டாக்டர் வாங்க. பெருசு ஜரூரா இருக்கு. இவன் கேடி நம்பர் 2 ஆச்சே. உட்காருங்க. சர்ரா நாயே உட்காரு. என்ன வேணாலும் சொல்லலாம். சர்ரா பேய உட்காரு. தேங்க்ஸ். ஆமா உங்க ஃப்ரெண்ட் வரலீங்களா? கேடி கேக்குறான் பாத்தீங்களா? சீக்கிரம் வந்துருவான். ஏங்க என் பொண்ணு செவிடுங்கிறத உங்க ஃப்ரெண்டு காதுல போட்டீங்களா? என்ன டாக்டர் போட்டீங்களா? ஒரு வாரமா இவன் காதுல போனா நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், முடியலையேப்பா. இவன் காதுல வார்த்தையெல்லாம் போட முடியாது, குண்டு தான் போட முடியும். போடு. டே, உன் பொண்ணு செவிடுங்கிறத நாங்க மறைக்க போறோம். இது குறைக்க போறீங்களா? ஆமா, ஒரு சைடு ஒண்ணு அப்படியே குறைக்க போறோம். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்கல்ல, போயடா மொய்யா? டேய், அது கல்யாணத்துக்கு வரவங்க எழுதுவாங்களே. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பொண்ணோட கல்யாண கெட்டி மேல சத்தத்தை என் காதால கேட்கணும். கிழிஞ்சது. இந்த காதை வச்சுட்டு இதெல்லாம் நடக்கிற கதையாடா? ஒண்ணு செய்யலாம். கல்யாணத்துக்கு வர்ற நாதசுர கச்சேரிக்காரங்களை மேடை மேல உட்கார விடாம உன் காது மேல உட்கார வச்சு அந்த குழாயை எடுத்து உன் காதுக்குள்ள விட்டு கொடாயலாம். ஐயோ, இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. இந்த பாரா, அவங்க எது சொன்னாலும் நீ கமிட்மெண்ட் பண்ணிக்காத. டிமிக்கு கொடுத்துரு. ஜிமிக்கியா? அது எதுக்கு போடணும்? கேட்காத இந்த காதுக்கு அலங்காரமா வாங்கி தொங்க விடுறா. அலங்காரம்னு சொன்னோன்னு ஞாபகத்துக்கு வருது. என் பொண்ணு அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாளா இல்லையான்னு பாத்துட்டு வரேன். டாக்டர் இடையில 1-2 வார்த்தை கண்டுபிடிக்கிறான். அது காதால இல்ல, மூக்க வச்சு உறிஞ்சிரான். வாசனை பிடிக்கிற மாதிரி வார்த்தையை பிடிக்கிறான் கிழவன். பாரு ஒன்றாம் பாரு. டேய் போடா. போய போய. வரேன். விட. ரொம்ப சொன்னா வந்துருவான் அப்புறம். விடு. உள்ள வரலாமா? வேண்டாம், வெளிய போ. சோசியரே. டேய் நீயா? வாப்பா வா வா உட்கார். சார் யாரு? சார் தான் சேதுராமனுடைய ஃபேமிலி டாக்டர். நமஸ்காரம். சார் யாரு? நான் சொல்ல பாத்தி. ஏன் டாக்டர், சேதுராம் ஃபேமிலி எப்படி? பொண்ணுக்கு ஏதாவது குறையதே இருக்கா? இது குறைனா யூ மீன் காது கேட்காது அது மாதிரி. சரி. நல்ல ஆரோக்கியமான ஃபேமிலிடா. சேதுராமன் எம்ஏ பிலாசபி. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி. பொண்ணு எப்படி? நல்ல மூக்கு மொழிமா இருப்போம். மூக்கு முழி, கண்ணு காது, நாக்கெல்லாம் தொங்குது. அதுல குணத்தை கேட்டேன். பரம காது, பரம சாது. சேதுராமனை கூப்பிடுங்க. சேதுராமன். சேதுராமன் கிட்ட ரகசியமா? ஐயோ மறந்துட்டேன்.
டேய், பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. பொண்ணோட குறைய அவ கண்டுக்க மாட்டா, அதே மாதிரி அவ குறைய நீ கண்டுக்காத. பொண்ணுக்கு என்ன குறை? பார்த்தா தெரியாது, ஒருவேளை பேசினா தெரிஞ்சுக்கலாம். வரதட்சணை ஏதாவது கேட்கலாமா? ஓ கேளு, அவங்களுக்கு கேட்டா தானே. என்னது? எவ்வளவு வேணாலும் கேளு. வணக்கம் 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 வணக்கம். நான் கொஞ்சம் அதிகமா பேசுவேன். உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு வேணாங்கிறத இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறதுக்கு அது என்ன காய்ச்சின கம்பியா? என்ன காது? இது படிப்புக்கேத்த பேச்சு. எம்ஏ பிலாசபி. தம்பி என்ன படிச்சிருக்காரு? கோயிந்தா. என்ன நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னு உண்மையை சொல்லிட்டுமா? நீ அது வரைக்கும் வந்துட்டியா? அட ஆண்டவா, இதுல நான் எதை சமாளிப்பேன்? அதையா இதையா? சார், எங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. மாப்பிள்ளை எஸ்எஸ்எல்சி ஃபெயில். என்ன மெயிலா? ஓ, தபால் மூலமா படிச்சிருக்காரா? அதான் தனக்கு வரப்போற மாப்பிள்ளை ஃபெயில்ங்கிறது கூட மெயில்னு மாத்தி சொல்றாரு பாத்தியா? அதான் பிலாசபி. மாப்பிள்ள பச்சி சோச்சி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க சாப்பிட்டு தான் போகணும். என்னது மிச்ச மீதி எல்லாம் வச்சிருக்கிறியா? அதான் வேணாம். நான் வரும்போது பப் சாப்பிட்டேன். பப். என்னது டெப்புங்கிறாரு? யோசிரா, ரூட் மாறுது. சட்ட பையனை பொண்ணு பார்க்க சொல்லுங்க. டேய், இதான் பொண்ணு, நல்லா பாத்துக்க. பொண்ணு நல்லா இருக்கு. சோசியரே, பொண்ணுட்ட கொஞ்சம் பேசிட்டுமா? அதெல்லாம் வேணாம்பா. ஒரு வாரம் பேசிக்கிறேன். ஏ ராஜா இல்ல, நான் பேசி ஆகணும். சொல்ல. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறீங்களா? எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன், பிஹெச்டி அப்ளை பண்ணிருக்கேன். நீங்க இப்ப என்ன செய்ய போற? இது உனக்கு தேவையா? டேய், பொண்ணு உனக்கு திருப்தியா? திருப்தி. உனக்கு திருப்தியா? திருப்பதியில தானே கல்யாணம். ஆமா, திருப்பதியில தான் கல்யாணம். கொடுறா. இந்தா தாயத்து. இது அங்காள பரமேஸ்வரி பாதத்துல வச்சு பூஜை பண்ணது. நவ பாசானம் நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. அது இல்ல, இது நவ மூலிகையில செஞ்ச தாயத்து. ஆடாதோட, ஆமணக்கு, அருகம்புல்லு சாறு, வாடாமல்லி. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. எங்க எக்ஸிபிஷன்ல கேள்விப்பட்டியா? இல்லையே. ஆமா, என் புருஷன் அடிக்கடி கூழ் விட்டு கொடுப்பறதுக்கு எதனா யூஸ் பண்ணுவாரு. அதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. இத கையில கட்டு. அவன் உடம்புல இருக்கிற காத்தோ கருப்போ கூடு விட்டு கூடு பாஞ்சு வேற வீட்டுக்கு போயிடும். அப்புறம் பாரு, ப்ரொஃபஸரா இருக்கும் புருஷன் ஸ்டூடெண்டா மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வருவான். அப்புறம் எப்பவும் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும், யாதேவி சர்வபூதேஷு. எங்க சொல்லு? யாதேவி சர்வபூதேஷு. யாதேவி சர்வபூதேஷு. சொல்லிட்டே போ. யாதேவி சர்வபூதேஷு. யாதேவி சர்வபூதேஷு. என்ன ஜோசியர, மாப்பிள்ளை ரெடியா? கேடி நம்பர் 2 அத மட்டும் கரெக்ட்டா கேக்குறான் பார். மாப்பிள்ளை குளிச்சிட்டு இருக்காரு, வந்துருவார். அப்புறம் பொண்ணு செவிடுங்கறத மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? சொல்லல. நல்ல வேளை சொல்லிட்டீங்க. சொல்லல. அதான் சொல்லிட்டீங்களே, விடுங்களேன். சொல்லலடா. அப்புறம் இவர்தான் ஐயர். இவர்கிட்ட பேசி டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இவர் தெலுங்கு ஐயர். இவர் பேசுற தெலுங்கு சுத்தமா புரியாது. தமிழ் பேசிட்டாலும் அப்படியே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. மொழி பிரச்சனையே இல்லாத காதுப்பா. சாமி, మీ పేరు ఏమి? గట్టిగా. அப்படி ஒரு பேரா? గట్టిగా చెప్పండి, నాకు చెవులు వినిపించలేదండి బాబు. ஆட கோவிந்தா, உனக்கு காது கேட்காதா? உன் லிஸ்ட்ல இன்னும் உள்ள எத்தனை பேரையா இருக்கிறீங்க? ఏమి? சாமி, ஏற்கனவே நான் ஒரு செந்தமிழ் செவிடனை கட்டிட்டு அழுகிறேன். இந்த லட்சணத்துல சுந்தர தெலுங்குல ஒரு செவிடன் தேவையா? మీరు మాపలయా? లేదు, மாப்பிளை தோழர். ఏమి? అది ఏమి? ఇది ఇండియా వర్సెస్ ఇంగ్లాండ్ టెస్ట్ మ్యాచ్ వింటున్నాను. இந்த காதை வச்சிட்டு டெஸ்ட் மேட்ச் వింటున్నాను. ఇండియా తోతాலும் జయించాலும் సత్యమా ఈ కాదులో వింటున్నాను లేదు, నొంటినాను. ఎట్లా? మీరు అట్లా కూర్చోండి, మంత్రం చెప్పండి, 7 గంటలకు మూర్తండి, జరగండి జరగండి. కూర్చోండి కూర్చోండి. ట్రాన్సిస్టర్. நோ சிஸ்டர், ஒன்லி டாட்டர். 2 பேரும் பேசுறீங்களாக்கு உலகம் அழிஞ்சிடும். அதுலயும் காதை பத்தின பாட்டு தானா? விடு, கல்யாணத்துக்கு அப்புறம் குவா குவா சத்தம் தானே. டேய் வாடா. இருங்க, ட்ரெஸ் பண்ண வேணாமா? ஐயரே, மந்திரத்தை நல்லா சொல்லணும், புரியுதா? உங்களை தான். గట్టిగా చెప్పండి, నాకు చెవులు వినిపించలేదండి. ஓ, காது கேட்காதா? அதனால என்ன? மந்திரத்தை நீங்க சொல்ல போறீங்க, நான் கேட்க போறோம். అబ్బాయి మాదిరి మీ కాదు డబ్బాయ్యా? அப்பாயிங்காது தப்பாயா? గర్ల్స్ ఫాదర్ డప్పండి. என்னது? ஏது காது லேதா? விமலா, உங்க அப்பாவுக்கு காது கேட்கறத எங்கதையா மறைச்சா? ஏன் குறைச்சனா? சவுண்டா தானே வச்சிருக்கிறேன். என்னது? அப்பா பொண்ணு 2 பேருக்குமே காது கேட்காதா? ஆமாடா, அப்பா பொண்ணு 2 பேருக்குமே காது கேட்காது. சோசியரே, பொண்ணுக்கு காது கேட்கறத அன்னைக்கே என்கிட்ட சொல்லல. பொண்ணுக்கு காது கேட்குமான்னு அன்னைக்கே நீ ஏன் என்கிட்ட கேட்கல? என்ன விளையாடுறீங்களா? காது கேட்காத பொண்ணு ஏன் தள்ள கட்ட பாக்குறீங்களா? சொன்னா கேளு. அவ எம்ஏ, நீ எஸ்எல்சி ஃபெயில், கிடைக்காது, கட்டிக்க. படிக்காத பொண்ணா காது கேட்கற பொண்ண கட்ட போறேன். சொன்னா கேளுடா. முடியாது. டேய் சொன்னா கேளுடா. முடியாது முடியாது முடியாது. ஐயோ, என் பொண்ணு கல்யாணம். ஆஹா. ஏயா ஜோசியர,
படிச்சு படிச்சு சொன்னேன் என் பொண்ணுக்கு காது கேட்காதுங்கிற விஷயத்த மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடுன்னு. இப்ப பாரு என் பொண்ணோட கல்யாணமே நின்னு போச்சு. நான் என்னையா செய்யறது? யோ இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டே நான் ஊருக்கு போவேன்? ஏதாவது மூஞ்சி வாடகைக்கு வாங்கி வச்சுட்டு போய். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணு கல்யாணம் இப்ப நடந்தாகும். என்ன நீ கத்தியில இருக்கிற? அவன் இல்லாட்டி என்ன, நீ இருக்கல தாலி கட்டு. யோ, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்யா. நீ ஏன் இருந்த பரவாயில்ல தாலி கட்டு. டேய் செவிடா, நான் கல்யாணம் ஆனவன்டா. நீ ஏன் இருந்த பரவாயில்ல தாலி கட்டா. கட்டு. தாலி எடு. கழுத்து நெருக்குறாங்களே, ஐயோ. டேய், ஆசீர்வாதமா பண்ணா. போடா. இவாங்க. ஏன் சோசியரே ஆ? நம்பர் 2 திடீர்னு தாலி ஏத்திட்டீங்களே, நம்பர் 1 எப்படி சமாளிக்க போறீங்க? போறீங்களாவா? சமாளிப்போம். ஐயோ நானுமா? ஆமாண்டா, வீட்டுக்கு போகணும்னு நம்பர் 1 கிட்ட நம்பர் 2 உன் ஒய்ஃப்னு சொல்லுவேன். ஐயோ என்ன சோசியரே, என்ன வேற பண்ணி வழி இல்ல, வாடா. ஐயோ ரெண்டு பொண்டாட்டிக்காரனா கூட இருக்கலாம், ரெண்டு பொண்டாட்டிக்காரனுக்கு ஃப்ரெண்டாவே இருக்கக்கூடாது. எங்க போயிட்டாங்க சோசிய? சார், என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வேலைக்கு போலியா? ஆமா, சொன்னா மட்டும் கேட்ற போதாக்கா, வெடி வச்சாலே கேட்காது. ஆ, உன் புருஷன் எங்க? வருஷமா 1995. இது எப்படி புரிய வைப்ப? எங்க? ஓ, புருஷனை கேட்டீங்களா? அவரு மாடியில குளிச்சிட்டு இருக்காரு. நான் மார்க்கெட் போனா லேட் ஆயிடுச்சு, இருங்க வர சொல்றேன். போ, போ. ஐயோ இந்த ஆள் சொன்னது நான் ஒத்துக்கிட்டனே, என் புத்தி சோட்டால அடிக்கணும். யோ சோசியரே, குளிச்சது போதும் வாயா, சீக்கிரம் வாயா. என்ன குளிச்சது போதும் மாடி பார்த்து கத்திட்டு இருக்கீங்க? அவர் இங்க என்ன குளிச்சிட்டு இருக்காரு? இங்கேயும் பாத்ரூம்க்குள்ள மறந்துட்டேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? நேத்துக்கு அவர் ஜால்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சாமியார் கிட்ட போனேன். அவருக்கு 2 பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு. ஏன் சாமியார் போனீங்க? என்கிட்ட கேட்டா நான் சொல்லிருப்பேனே. என்ன சொல்றீங்க? எனக்கும் சோசி தெரியும்னு சொன்னேன், நீங்க போங்க. என்ன சோசியர் இந்த பக்கம் வரீங்க? அதை ஏன்டா கேக்குறேன்? நம்பர் 1 மறக்கது இருக்காளே, போய் சீக்கிரம் குளிங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொன்னா. நான் குளிக்கலான்னு போகும்போது நம்பர் 2 டமாரம் வந்து மாடியில் போய் குளிங்கன்ட்டான். வேற வழி இல்ல, மாடிக்கு போய் பாத்ரூம் கதவை திறந்து பைப்பை திரும்பி விட்டு பாத்ரூம் கதவை சாத்திட்டு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு பைப்பை புடிச்சு இறங்கி வந்திருக்கிறேன். நம்பர் 1 வரதுக்குள்ள இந்த பாத்ரூம் குள்ள புந்துக்கிறேன். நம்பர் 1 ஏற்கனவே வந்தாச்சு. ஐயோ, வந்தாச்சா? ஏய், அப்ப ஒண்ணு செய்யறேன், முன்வாசல் வழியா போய் பக்கத்து வீட்டு செவரு கட்ட செவரு தான், அதை எகிரி குதிச்சு பாத்ரூம் குள்ள வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. டேய், என் நிலைமைய பாத்தியாடா? 2 பொண்டாட்டி கட்டிட்டு நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன்னு. 2 தடவை பல்லு விளக்குனேன், 2 தடவை வாய் கொப்பிடிச்சேன், 2 தடவை காபி சாப்பிட்டேன், 2 காபி மட்டும் விட்டா இங்கேயே வாந்தி எடுத்துரும் போல் இருக்கு. சந்தோஷம். உனக்கு என்ன பொண்டாட்டி கவலையும் இல்ல, பல்லு விளக்குற கவலையும் இல்ல. ஒத்துரா. என்ன சோசியர் குளிக்கலையா? அது ஏன்டா கேக்குற? குளிக்கலாம்னு பாத்ரூம் கதவை திறந்து எட்டி பார்த்தா என் மாமனார் டமார் இல்ல, அவன் குளிச்சிட்டு இருக்கான்டா. அவன் சாதாரணமா குளிச்சாலும் பரவாயில்லடா, 2 காலையும் கெட்டியா பஞ்ச வச்சு அடிச்சு குடிக்கிறான்டா. அந்த கேட்காத காதுல தண்ணி உள்ள போயிடக்கூடாதா? அந்த காதுக்குள்ள தண்ணி போனா என்ன, ஆசிட்டு போனா என்ன, சட்டப்படி அந்த டப்பா தலையை குடிக்கவே கூடாது. ஏய், மாடியில பைப்பை திறந்து விட்டுருக்கேன், அத போய் அடைச்சிட்டு வந்துடுறேன். என்னங்க இன்னுமா குளிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க. டேய், மேல டமார் இருக்காடா. என்ன இந்த பக்கம் போறீங்க? பழைய ரூட் பைப்பு தான். டேய், என் மாமனார் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டான்னா சிக்னல்ல ரெடி ஸ்டெடி ஜூட்னு சொல்லி நான் கப்புன்னு வந்துடுறேன். ரெடி ஸ்டெடி ஜூட். டேய், அதுக்குள்ளே குளிச்சுட்டான். அட சொல்லி பார்த்தங்க. நல்ல வேளை பைப்ல ஏறும்போது சொல்லாம இருந்தீங்க. தம்பி, ஜோசியர் குளிச்சுட்டாரா? அட பட சைடு பண்ணல. இல்ல, நான் குளிச்சிட்டு இருக்கும் போது யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, இது பெரிய சிலுக்கு சுமிதா, எட்டி பார்த்தாலும். அதை விட தம்பி, நேத்து வரைக்குமாவது காது கொஞ்சம் கேட்டுது, இன்னைக்கு காலையில இருந்து ஒரே நிசப்தமா இருக்கீங்க. இப்ப கேக்குதா? கொஞ்சம் கேக்குது. போய் வேலையை பாரு. காய வைக்கணும்ல. போ போ. ரெடி ஸ்டெடி ஜூட். என்னங்க? ஐயையையா! என்னங்க? ஐயையோ! தம்பி குளிச்சுட்டாரா? சும்மா இரு, இவன் என்னப்பா கேட்டேன்? என்னங்க இது? பேயி. ஆ? இது பாயி. அது சரி, எங்க மாடியில இருந்து வரீங்க? இல்ல, அந்த தடியனை பார்த்து வாடகை கேட்கலான்னு போயிருந்தேன். அவர் இங்க இல்ல இருக்காரு. அதான் நீ ஏன்டா இங்க வந்த? சோசியரே, அடுத்த மாசத்துல இருந்து வாடகை குறைக்கலாம்னு இருக்கேன். டேய், நீ யாரா வீட்டு வாடகை குறைக்கிறதுக்கு? நம்பர் 1 நம்பர் 2. ஐயோ, கேப் பார்த்து அடிக்கிறானே. நீங்க இன்னும் குளிக்கவே இல்லையா? அவ யாருக்கு உங்களுக்கு குளிக்கலையான்னு கேக்குறதுக்கு? ஐயோ, என்ன கேட்கல, அவன் புருஷனை பார்த்து கேட்கறான். நான் சொல்லல, காது கேட்காது, கண்ணு ஒன்னண்டாப்புன்னு. அதான். டேய், நீ போய் குளியேண்டா. ஏங்க வேலைக்காரி கூட உங்களுக்கு பேச்சு? ஐயோ, என்ன வேலைக்காரின்னு சொல்றாங்க. இல்ல, வீட்டுக்காரங்கிறத வாய் பழறி வேலைக்காரி. காது கேட்காது, வாய் ஒன் சைடு அடிச்சிருக்குது பாரு. எங்க
வேலைக்காரி என்ன இவ்வளவு அழகா இருக்கிறா? இந்த மாதிரி வேலைக்காரி நான் பார்த்ததே இல்லையே. ஐயோ, ஆளாளுக்கு என்ன வேலைக்காரி சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அப்புறம் சொல்றேன். எல்லாம் மென்டல் ஃபேமிலி. நீ போ. டேய், தள்ளிட்டு போடா, தள்ளிட்டு போடா. காபி வேணுமா? ஆமா பாயசம் வேணும். உங்கள்ட்ட வந்து மட்டன் பாருங்க. எங்க நானும் போகட்டுமா? உன்னைத்தான்டா சொல்றேன், போடா. இனிமே இங்க நின்னா உன்னை நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. ஐயோ, இந்த வீட்டை எத்தனை தரம் குளிக்கிறது? அட போங்கக்கா. ஏய் மரகதா, என்ன எங்க எடுத்துட்டு போற? பேசாம வாங்க சொல்றேன். ஏய், பேசாம இப்படி வர சொல்லி கூட்டி போடு. ஏய்யா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும்போது இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுறியா? ஐயோ மரகதா, நான் ஆசைப்பட்டு பண்ண கல்யாணம் இல்ல. அந்த ஸ்பாட்ல 2 செகண்ட்ல கத்தி முனையில நடந்து போச்சு. என்ன விடியா, நீ கல்யாணம் ஆரம்பிக்கிறது அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்லலாம், அங்க கேட்கணும்ல. பார்த்திருக்கிறத அப்பனுக்கு மகளுக்கு காது பெரிய டமாரண்டி. எனக்கு தெரியா, நீ சொல்லிருக்க மாட்ட. இவ்வளவு நடந்திருக்கே, இப்பவாது அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டியா? அம்மா தாயே விமலா, என்ன மன்னிச்சிருமா. ஏங்க, ஏற்கனவே நீங்க கல்யாணம் ஆனவங்கங்கறத என்கிட்ட மறைச்சிட்டீங்க. அதுக்காக நீங்க ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டீங்களா? இப்பதான் நான் கேட்டேனேடி. அதெல்லாம் இருக்கட்டும், சரியான கல்லூரி மங்க நீங்க. மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஐயோ மரகதா, இவகிட்ட நான் எப்படிடே மன்னிப்பு கேக்குறது? என்ன நம்புடி. அப்ப நீங்க கட்டாயத்தினால தானே அவ கழுத்துல தாலி கட்டினீங்க? ஆமா. நீங்களே ஆசைப்பட்டு கட்டல. இல்ல, நீங்க சொல்ற சத்தியம் தானே? சத்தியம். அப்ப வாங்க, இந்த பாம்பு புத்துல கை விடுங்க. எது புத்துல கை விடவா? நீங்க சொல்ற சத்தியம்னா இந்த புத்துல கை விடுங்க. அதுக்குள்ள கை விட்டா பாம்பு கடிச்சிருந்தே. பாம்பு போய் சொன்னாதான் கடிக்கும், எனக்கு தெரியும். உனக்கு தெரியும், பாம்புக்கு தெரியாத. இப்ப கை விட போறீங்களா? வேணாண்டி. எப்படியா? வேணாண்டி. கேட்க- வேணாண்டி. ஐயோ, என்னையா? என்னாச்சு? கூட அப்படி பிரமாதம். குருநாயரே, இன்னொரு தடவை பாடுங்க. பாத்தியாடா, எவ்வளவு அக்கறையா கேக்குறான். அறிவு கட்ட பசங்களா. நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. பிழையா? என்ன? என்னவா, எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறேன். டேய், ஓ மேல எனக்கு போறாமனா அவனை ஏன்டா போட்டு போறன்ற? இங்க வா. டேய், சரிகம 10 7 எழுத்து எனக்கு தெரியும். இங்க பாரு, ரிப்பேருக்கு போயிருக்குடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. போ, உட்காரு. இத பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயரே அழுகுறீங்க? நான் அழுகல, நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே, அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயரே, ஆரம்பிக்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணீர் நின்று சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். மா 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 ஐயாவா? தர்மம் போடுங்க. சில்லறை இல்ல, அப்புறமா வா. அப்புறமேல் வந்தா மட்டும் 25 ரூபாய் தர போறியா? எதுக்கு இப்படி பேசி பழகுற? குடுக்கறது 5 பைசாவா இருந்தாலும் இப்பவே குடியா. அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ? இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு போயிடல. ஐயா, அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லன்ட்டான், நீங்களாவது தர்மம் பண்ணுங்க. அவன் கருமி பைய, எச்சி கையால கூட காக்கா வாட்ட மாட்டான். ஓஹோ,
நீங்களே சில்லறை இல்ல, அப்புறமேல் வா. யோ வாய. இப்படி ஆளாளுக்கு சில்லறை இல்லன்னா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா? கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க வேலைக்கே போக வச்சிருவீங்களாட்டு இருக்குது. துண்டு வெள்ளை சட்டெல்லாம் போட்டு எங்கே போற? வெளியே போற? போயா உள்ள வீட்டுக்குள்ள போய். ஐயோ, வைத்து துவையில அரைத்தே ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? ஏன் காத்தவராயா பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா. பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்னமணியானுக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு 4 பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளாளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போடா, நீ என்ன அடிவாங்க கொடுத்த உங்களோட டூ. என்ன இன்னும் வரலையே? என்னண்ணா இந்த பக்கம் இடத்த மாத்தி எங்களை ஏமாத்துவீங்களா? நான் காத்த வரேன், கண்ணி வச்சாவது முடிச்சு விடுவேன். ஒரு வாரமா பாட்டே சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும். ஐ ஹேவ் நோ டைம். தேங்க்ஸ். இதே வார்த்தைய அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போகும்போது சொல்லிச்சு. நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டோம், அது உங்களுக்கு தெரியாது. என்னடா வார்த்தை? மறுபடியும் ஒளிஞ்சது கேட்டதே எனக்கு தெரியும். அது போகட்டும், நான் பொதுவா சொல்றேன். அந்த கண்மணி இருக்காளே, அவ திமிரு பிடிச்சவ. டேய், 4-5 ஜாடியை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடையில் பேரை வச்சுக்கிட்டு 1ஆம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா அவ எவ்வளவு பெரிய பணக்காரி, எவ்வளவு படிப்பு படிச்சிருக்கா? அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா? தள்ளுங்கடா அந்தால, கொன்னுடும் கொன்னு. ஒரு சிசிங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறிவுரை சொல்றேன். என்னங்க அறிவுரை? இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால. இத நான் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல தைக்கோனுக்கு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. இந்த பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருக்காரு? என்ன பாபா கூப்பிட்டீங்களா? என்னடா அந்த பங்களாக்காரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன், அங்க வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் பாபாட்டிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் துணி அலாசிக்கிட்டு இருந்தேன், அங்கேயே வந்து தொந்தரவு பண்றாங்க. வாங்கடா. உலகத்துல இந்த மாதிரி யாரும் குழம்பு கலக்கிறதே இல்ல. நில்லுங்கடா. எதுக்காகடா அந்த பொண்ணு இங்க வந்து சமையல் கட்ட உட்கார்ந்து சமையல் பண்ணிட்டு இருக்கா? இது அங்க கேட்க வேண்டியதானயா? இப்படி விவரம் இல்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த விரல கடிச்சு எடுத்துருவேன்.
சந்திரன் கெட்டது பொன்னாலே, அந்த சந்திரன் கெட்டதும் பொன்னாலே, நம்ம அண்ணனு கெட்டது எதனால எதனால அப்படி கேக்குற? பின்ன அண்ணன் ஏன்டா 8ஆம் நம்பர் கடையை தேடி வரணும்? அதுவா இங்க பக்கத்துல வாங்கடா சொல்றேன். 14, 15, 12, 1. கத்த வராங்க தலை சுத்துறா, ஒரு சோடா கொடு. என்ன சொன்னீங்க? தலை சுத்துறா. நீங்க ரொம்ப கொடுத்து வச்ச வரணும். எப்படி? உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா? இரவு மாட்டு பிறந்தவனே. வாங்க, என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க. தர்றேன், இப்ப தர்றேன். இந்தாங்க. இந்தாங்க காசு. பூக்கெல்லாம் நான் காசு வாங்குறது இல்லை, அதுலயும் உங்கள்ட்ட வாங்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். நோ மெடிசன். என்னங்க சொல்லுங்க. இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன். 10:30. என்ன இது 2 வாட்ச் பார்த்து மணி சொல்றீங்க? ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க, இன்னொன்னுல பெரிய முள்ளு இல்லங்க. மனுஷனா அவன்? இவளுக்கு போய் பூ கொடுத்துட்டேனே. ஏண்டா காட்ட வராயா? என்ன பத்தி கூலி என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னியா? ஏடா என் மூஞ்சின குப்பை தொட்டியா? மலமலன்னு வேலையை பாருங்க. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? டேய், பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநாயருக்கு முத ராத்திரியா பூவை சுத்துங்க. பூவை சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே. அண்ணே என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். உனக்கு தான் மேல எட்டாதுல, நீ ஏன் மேல கட்டணும்னு நினைக்கிற? மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சமாச்சு முடிச்சு வந்தாங்களா? இந்த முதலாத்துல முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு கொடுக்கணும். எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அலுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு. அவன் வர்றதுக்குள்ளேயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மழை மழைன்னு ஓடி போயிடுங்க. இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாவா? என்னடா என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம் நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூ சுத்திருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு முக்கியமான வேலை. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால நான் மருந்து சாப்பிட்டேன். ஸ்கூலுக்கு தான் சார் போயிட்டு இருக்கேன் சார். ஆமா சார். நீங்க? நான் தாங்க ஸ்கூல் டீச்சர். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப வரட்டுங்களா? நீங்க? நான் இந்த ஊருக்காரன் தான். காலேஜ் ஸ்டடியை முடிச்சிட்டு இன்னைக்கு தான் வரேன். அப்படியா? நான் நினைச்சேன் இன்னைக்கு ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கு தான் வந்திருக்கீங்களோன்னு. நல்ல வேலை தப்பிச்சேன். நான் இந்த ஊருக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. ஓஹோ. இவர் வந்ததுல இருந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போறதை நிறுத்திட்டேன். ஏண்டா? பள்ளிக்கூடத்துக்கு போறது ஒண்ணுதான், போகாம இருக்கிறது ஒண்ணுதான். என்னென்ன சொன்னது புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சது. அப்ப வாங்க போலாம். வரட்டுங்களா? ஏன்னா பட்டணத்துல இந்த மாதிரி பெட்டி தூக்கிட்டு போனார் 10 ரூபாய் கொடுப்பாங்களாமே. யாரா சொன்னது? எல்லாம் கேள்விப்பட்டதான். பாட்டி யாரு? முத்துவா? பார்த்து எத்தனை வருஷமாச்சு, நெடு நெடுன்னு வளர்ந்துட்டியே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே இங்கதான் இருக்க போறேன். அப்படியா? ஆனா இந்த கிழவி மட்டும் மறந்துடாத. என்ன பாட்டி, உங்களை மறக்க முடியுமா? வரேன். சரி வரேன். அப்பா, அப்பா. முத்து, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. வா, இப்படி உட்காருப்பா. நேத்தே வருவன்னு எதிர்பார்த்தேன், நீ வரல. நேற்று தான்ப்பா எனக்கு பரிச்சை முடிஞ்சு. ஒரு படிப்பு முடிச்சிட்டீங்க அப்போ? ஆமா. முத்து நல்லா இருக்கியா? எப்படியோ கஷ்டப்பட்டு முத்துவ பெரிய படிப்பு படிக்க வச்சிட்டீங்க. எல்லாம் என் முத்துவோட புத்திசாலித்தனம்ப்பா. நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. என்னதான் உதவி பணம் கிடைச்சாலும் புத்திசாலித்தனமும் கொஞ்சம் வேணும் இல்ல? வந்தாச்சு. ஐயா முத்து வந்தாச்சு, முத்து வந்தாச்சு, முத்து வந்தாச்சு, முத்து வந்தாச்சு. என்னப்பா இது? சின்ன வயசுல பட்டணத்துக்கு படிக்க போய் பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய ஆளா வந்திருக்கேன். எப்போ வந்த? ஆமா, இது என்ன சைக்கிள்ல பால் காணலாம்? அது ஒரு தனி விவகாரம், நான் அப்புறம் சொல்றேன். சரிப்பா, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் உலையில அரிசியை போட்டு வந்துடுறேன். எத்தனை நாளைக்கே நீங்களே ஆக்கி போடுவீங்க? அதுக்கு தான் காலகாலத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணிடலாம், அதுக்கு ஒரு நேரம் காலம் வர வேண்டாமா? வந்தாச்சு, வந்தாச்சு. போய் ஆளுக்கு ஒரு சொக்கா வச்சு போடுங்க. நானும் வயக்காட்டு பக்கம் போயிட்டு வரேன். வயக்காட்டுக்கு வாய்க்காட்டு பக்கம் வராத.
ஆமா கதையை நான் எதுல விட்டேன்? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாதடா, பாய முடுறா. டவுன்ல ஒரு கம்பெனில வாட்ச்மேன் உத்தியோகம் பார்த்தேன். கம்பெனில ஸ்ட்ரைக் பண்ணாங்க, நானும் கலந்துக்கிட்டேன். அநேகம் பேருக்கு வேலை போச்சு, அதுல நானும் ஒருத்தன். வந்த பணத்தை வச்சு 4 எருமை வாங்கி பால் வியாபாரம் பாக்குறாரு. ஆமா வியாபாரம் எல்லாம் எப்படி? இட்டா தானே. ஏதோ சௌரியமா இருக்கேன். ஏன் இருக்காரு? தண்ணியில பால் ஊத்துறாரு. ஏய் வெள்ளையா, கண்டிப்பா சொல்றேன், இனிமே என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. சரி விடு. சின்ன பையன். யாரு சின்ன பையன்? ஐயோ, கொஞ்சம் ஏமாந்தோம்னா கோழி முட்டைக்கு சுருக்கு வச்சு எடுத்துருவான். ஆமா, இந்த ஊருக்குள்ள யாரு உங்ககிட்ட பால் வாங்குறா? பக்கத்து ஒரு டீ கடைக்கு ஊத்துறேன். நல்ல ஐடியா. யாரது? பூர்ணியா? இல்ல, ஊரணி. அட, ஏன் தங்கச்சி தான்ப்பா. வாமா, சும்மா வெக்கப்படா வாமா, நம்ம முத்துதான் வா. அடடே, தளதளன்னு வளர்ந்துருக்கு. இந்த வயசுக்கு இப்படித்தான் இருப்பாங்க. வாய பாரு, வாந்தி எடுக்கிற மாதிரி. வயசுக்கு தகுந்த பேச்சா பேசுது. இதெல்லாம் இந்த வயசுலயே இப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா வெம்பி வெதும்பி போயிடும். மா, முதல் முத்து வந்திருக்கு, வான்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. போங்கண்ணே. உன் தங்கச்சி கூட வைக்க வருது. அட, நீ என்னப்பா இவனோட சின்ன பையனா இருக்க? ஏன் முதலாளி எப்பவும் இளமையா இருக்கீங்களே, தங்க பஸ் சாப்பிடுறீங்களா? தங்க பஸ் சாப்பிட்டா என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியாதா? மனசுல கவலை இல்ல, அதான் நான் இளமையா இருக்கேன். என்னால கவலைப்படாம இருக்க முடியலையே. அப்ப நீ தங்க பஸ் சாப்பிடு. தொழில ஒழுங்கா பாடுறா, அரசியல் பேசாத. ஒரு அவசர தேவை, ஒரு 500 ரூபாய் வேணும். எங்கடே, தமிழ்நாட்டுல இருக்கிறோம், தமிழனை பத்தி தெரியாதா? தொண்டையில கத்தி வச்சுதான்டா பணம் கேட்பீங்க. துப்பாக்கிய கேட்டாலே பயப்பட மாட்டோம். கத்தியா வைக்கிற இடா கத்திய. 500 ரூபாய் தரேன். பாத்துடா. எஜமா கும்பிடுறானுங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். யாரு தம்பி புதுசு? என் மகன் பட்டணத்துல படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படியா? என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கேங்க. பிஏவா? ஏதோ பெரிய ஐஏஎஸ் படிச்ச மாதிரி இழுக்கிறியே. பிஏ படிச்சவனுக்கு பேங்க்ல பியூன் வேலை தான் கிடைக்கும். பிஏ பத்தி இவனுக்கு நல்லா தெரியும், சொல்றேன். என்ன தெரியுங்க? 2 எழுத்து போதுமா? இவனுக்கு நல்லா தெரியுது. முதல்ல மேல படிச்சுட்டு அப்புறமா வா. வேலை படிக்கிறதா உத்தேசம் இல்ல, ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. தம்பி, படிக்கிறது ரொம்ப சுலபம், வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் படிப்பை விட்டுட்டு நான் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். எஜமா, நீங்க மனசு வச்சீங்கன்னா என் மகனுக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியும். வேலை தானே, பாத்து போட சொல்றேன். போ போ போ. வரேங்க, வரேன். தம்பி, முதல்ல வேட்டி கட்ட கத்துக்க. பைனர் தம்பி, இந்த பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது எனக்கு சரியா படல. ஏன்னா விவரம் தெரிஞ்சவன் ஊருக்குள்ள இருந்தா விவகாரம் பண்ணுவான். சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா இந்த பிரச்சனையை சுத்தமா கழிச்சு கட்ட வேண்டியதான். அவனை கழிச்சு கட்டுறதை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இதை ஒழுங்கா கழிச்சு கட்டு. வா. அப்போ கல்யாணத்துக்கு முன்னால ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகுறது தப்பு இல்லைன்னு சொல்றேன். ஆனா மனசுல களங்கம் இல்லாம இருக்கணும். இது என்ன யாரு கதையா இருக்கு? பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்காதா? என்ன இருந்தாலும் கிராமத்துக்கு ஈடாகாது. நல்லது கெட்டது எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும். என்ன இன்னும் தூக்கம் இல்லையா? இந்த பக்கமா இருந்து வரப்பாக்குது. எங்கடா போயிட்டு வர? எங்க போயிருப்பா? நம்ம ஊர் டென்ட் கோட்டாய்க்கு போயிருப்பான். நாள் தவறாம இவன் சினிமா பார்க்கணும். இல்ல இவன் தலை வெடிச்சு போயிரும். இவன் கிட்ட ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம் இருக்கு. என்ன? யார் எதை செஞ்சாலும் உடனே அப்படியே செஞ்சு காட்டுவான். ஐயே, என் வயசுக்கு உண்டானதான் நான் செய்வேன். விளக்கண்ண. ஆமா, என்ன படம் பார்த்த? சல்லங்கை ஒலி. எங்க அங்க வர்ற ஒரு காட்சியை நடிச்சு காட்டு. எனக்கு பசிக்குது. பஞ்ச பையல நடிச்சு காட்டுறா, கிராக்கி பண்ணிக்காத. கமலஹாசன் ஆடுறாரு பாருங்க. ஆஹா ஆஹா. ஆடுறா. தகிட 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 தந்தானா இதயம் ஒளியும் எனது தில்லானா. இதே ரஜினி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? பண்ணு. தகிட 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 தந்தானா இதயம் ஒளியும் தளது எனது தில்லானா. தபார், இன்னொரு பாட்டு பாடுறேன். நேத்து ராத்திரி நேத்து ராத்திரி. டேய், அது அத்துட்டு வரப்போ ஓடி போயிரு. நீ படுப்பா. ஊர்ல 1000 நடக்கும், நீங்க எங்க போய் கலந்துக்கிறீங்க? இந்த பாரு, கட்டு போட்டுட்டல போ. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். வேலை முடிஞ்சாச்சு இல்ல? நகரு, நகராத. நீ அங்கேயே நில்லு. ஏன்
எதுக்காக அவளை நீ போக சொல்ற? ஆஸ்பத்திரியில பொம்பளைங்க எதுக்காக நர்ஸா வச்சிருக்கான் தெரியுமா? ஏதோ அடிபட்டவன் அவஸ்தைப்பட்டவன் மூஞ்சி பார்க்கும்போது வலி தெரியாம இருக்கட்டுமே தான். அட எந்த வழியும் இல்லப்பா. வலி இல்லையா? எவ்வளவு ரத்தம் கொட்டிடுச்சு தெரியுமா? ரத்தம் வந்தும் வலி இல்லைன்னு சொல்ற முத ஆளு நீதான். அப்ப கடைசி ஆளு இவருதான். அது என்னமோ அவளை கரெக்டா வந்து உட்கார்ந்துறீங்க. எல்லாம் கேள்விப்பட்டேன். ஏண்டா ஊர் உலகத்துல எவனவனோ எப்படி எப்படி போற உனக்கு நட வந்தவே? பொதுவா தகராறுனா நம்ம என்ன செய்யணும்? இல்ல நம்ம என்ன செய்யணும்னு அந்த இடத்தை விட்டு 5 மைலுக்கு அந்த பக்கம் ஓடி போயிடும். நீ வேற உழைச்ச கூலியை கேட்டா உதைக்கிறான். இது சரியில்லைன்னு சொன்னா எம்எல்ஏ கை வைக்கிறான். மைனரும் பிரசிடென்ட் இருக்கிற தைரியத்துல எதை வேணும்னு செய்யலாமா? முத்து, நீ விவரம் தெரிஞ்சவன். மைனரையும் பிரசிடென்டையும் பழைச்சுக்கிட்டு நாம அந்த ஊர்ல வாழ முடியுமா? எங்க யாரா மைனரியா உடனே உங்களை வர சொன்னாரு. பாத்தியா இப்ப என்ன நடக்க போதோ? தைரியமா போகப்பா. வேரோட போட போறீங்க. போட வாங்குறதுக்கு தைரியம் கட்டி வச்சு கிளி கிளின்னு கிழிக்க போறானுங்க. அதை நினைச்சா என் உடம்பே நடுங்குது. பொருளே என்னங்க? உங்க அண்ணனுக்கு ஒரு சேலை எடுத்து கொடு. எதுக்கு சேலை? அப்ப வேடி கட்டவெல்லாம் தைரியசாலியா? வண்டி சக்கரத்துக்கு உண்டான கூலியை கேட்டானுங்க. நான் அப்புறம் தரேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த முத்து போய் ஒத்துக்கலைங்க. நான் வண்டி சக்கரத்தை தூக்கி வந்துகிட்டு இருந்தேனுங்க. உடனே அந்த முத்து போய் மேல பாஞ்சு கீழே போட்டு மிதிச்சிட்டான். யார் ஒன்னேவா? அவனை அப்பாடா. டேய் செந்தில், இந்த வருஷம் நல்ல மழை, பயிரெல்லாம் தளதளதான் வந்திருக்கு. உடம்பும் தளதளன்னு இருக்குங்க. உடம்பா? இங்க பாருங்க. பொயிலா வர அந்த மயில யாருடா? என்ன அழகுடா. டேய் செந்திலே, பக்கத்துல போய் பாப்பமா? பாக்குறது தான் ஆண்டவன் கண்ணை படைச்சிருக்கான். என்ன தத்துவண்டா. வழி விடுங்க. தப்பா எடுத்துக்காத. வழி விடுங்க. நான் போகணும். என்னடா? சீக்கிரம் பாட்டு போக கூடாது. நான் தூக்கி விடுதா இந்த புல்லு கட்ட. வேற எவன் இருக்க இந்த இடத்துல? அதான எப்பா என்ன கணக்கு எனக்கு தெரியும் இந்த புல்லு கட்டு. பாட்டு போமா, பாட்டு போ. ஏமா வேலை ஒரு கிளவியா இருந்தா அந்த புல்லு கட்ட தூக்கி விட்டுருப்பீங்களா? அதுதான் நீ இருக்கியடா. முத்து சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. 5 கிளாஸ் தண்ணி குடிச்சிருக்காரு. அதென்ன அவ்வளவு கரெக்டா 5 கிளாஸ் எண்ணி சாப்பிட்டுருக்காரு. விக்கல விட்டா 10 கிளாஸ் கூட சாப்பிடலாமா? ஐயோ நான் என்ன சொல்றேன், நான் வெறும் தண்ணி குடிச்சிட்டு பட்னியா இருக்காருன்னு. யார் சொன்னது? நான் தான் ஜன்னல் வழியா பாத்தனே. பாத்துக்கிட்டு சும்மா இருந்தியா? கொஞ்சம் கூட விவசாய இல்லாத பொண்ணா இருக்கிய. போமா, போய் நம்ம வீட்டுல சாப்பாடு இருந்தா எடுத்துட்டு வா. இதுக்கு தான் சொல்றது, வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா இப்படி நடக்குமா? காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி போட்டுருந்தீங்கன்னா அது வேலைக்கு சோத்த பொங்கி போட்டிருக்கும். படிச்சுட்டு சும்மா இருக்கேன், அதுக்குள்ள கல்யாணம் வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை தேடு. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னா அது ஒரு ஆபத்து இருக்கு. 50 வயசு உனக்கு ஆனதுக்கு அப்புறம் உன்னை யாரு கட்டிக்குவா? அப்புறம் கட்டிட்டு தான் நீ என்ன செய்ய போற? இல்லப்பா, இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிற. ஏப்பா சோத்து இந்த பாரு பாக்குற, உனக்கு தான் போய் சாப்பிடு. கொண்டா, நானே சாப்பிட்டுக்க. ஏன் என் தங்கச்சி பரிமாறினா பசி அடங்காதா? இது ருசிக்காதா? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சாப்பிட தெரியும். என்ன தட்டை இப்படி புடிங்கிட்டு போறா? தட்டை புடிங்கிட்டு போற வேகத்தை பார்த்தா இது சாதாரண பட்டி இல்ல, கொலை பட்டினி. இத பார்க்கும்போது எனக்கும் பசிக்குது. நீ வந்து சோறு போடு. ஏன்னா படம் எப்படி இருக்கு? தேவல, ஆனா உன்னோட உட்காந்து படம் பார்க்க கூடாது. ஏன்னா ஏண்டா படம் பார்க்கும்போது இப்படிதான் விசில் அடிக்கிறதா? விசில் அடிச்சிட்டு பார்த்தாதான் எனக்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும். அது சரி. அடடா, என்னண்ணே பஞ்சர் ஆயிருச்சு போல இருக்க. ஆமாண்ணே, இனி நடந்தே போக வேண்டியதான். இதுக்கு தான் அங்கேயே சொன்னேன் ஒரு டீ சாப்பிடலான்னு. நீங்க தான் வேணாம்ட்டீங்க. இந்த நேரத்துல டீ சாப்பிட கூடாதுடா, வீட்டுல போய் சாப்பிட முடியாது. ஆமா, உங்களுக்காக உங்க அப்பா ஆக்கி வச்சிருப்பாரு. எனக்கு யாரு இருக்கா? டேய், இருக்கிறத ஆளு கொஞ்சம் சாப்பிடும்டா. வா. ஏய், ஏய், ஏய். ஏய், ஏய். என்னடா வண்டி இவ்வளவு வேகமா போகுது? அம்மா எந்த ஒரு இடம் பண்ணிக்கிறீங்க? பாத்து பாத்து எழுந்திருங்க. ஏன்பா வண்டியை பார்த்து ஓட்டிட்டு வரக்கூடாது? அண்ணே, இது கோவில் திருவிழால சதுரம் ஆனது. டேய் மரியாதையா பேசு. அதானே மரியாதையா பேசு. இது வேற விஷயம். அப்படின்னா புரியுதா? ஓஹோ, முன்னமே தெரிஞ்சிருந்தா இவங்களை காப்பாத்தி இருக்க மாட்டேன். இவர் யாரோ காப்பாத்த கூப்பிட்ட மாதிரி இல்ல. அம்மா, நீங்க டவுனை கெடுத்தது போதாது, இப்ப கிராமத்தையும் கெடுக்க வந்துட்டீங்களா? குடும்பத்துல நிம்மதியை கெடுத்துறாதீங்க. புத்தி சொல்ல வந்துட்டா இப்ப. அம்மா அதான் வாய் கொழுப்பு. சே கண்ட நாய்ங்கெல்லாம் என்ன தொட வந்துருச்சு. விடுங்க, குளிச்சுக்கலாம். வேற வேலையே இல்ல. பாப்பா
இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிட்டு இருந்தா எப்படி? பின்ன என்ன தம்பி, மைனர் பெரிய மனசு பண்ணி ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்திருக்காரு, அதுக்கு போக மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த வேலை வேண்டாம். ஏன் போக மாட்டாங்கிற? சொல்றேன். சுதந்திரம் வாங்குறதுக்கு அப்புறம் நம்ம நாட்டுல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா நம்ம கிராமம் மட்டும் அப்படியே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மைனர், பிரசிடென்ட், மணியக்காரர், அந்த சுரண்டல்வாதிகளின் பிற்போக்குத்தனத்துக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்க. சக்திக்கேற்ற உழைப்பு, தேவைக்கேற்ற ஊதியம், இதை அடைஞ்சே தீருவோம். இதுக்காக ரத்தம் சிந்தினாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, என் கொள்கையில இருந்து நான் மாற மாட்டேன். ஊரை திருத்தறதுக்கு அவனை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். விவரம் தெரிஞ்சவங்க தான் இதை மாத்தி அமைக்க முடியும். முத்து சொல்றதுல நியாயம் இருக்குங்க. அட போப்பா, நீ ஒரு விவரம் கேட்டவனா இருக்கியே. அவங்கள பகைச்சுக்கிட்டு நாம அந்த ஊர்ல வாழ முடியுமா? அப்ப அடுத்த ஊருக்கு போயிருவோம். நீயும் நியாயமும் பயந்தா மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. எது வந்தாலும் எதிர்த்து நிக்கிற துணிவு எனக்குண்டு. பாரு, நான் சொல்றத சொல்லிவிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். அப்பா, அவங்க வேலை வாங்கி கொடுத்தது இறக்கத்தினால இல்ல, நான் இந்த ஊர்ல இருக்க கூடாது, அதான் அவங்க நோக்கம். நீ ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா உன்னை அதுல இருந்து மாத்தவே முடியாத. ஆமாண்டா, உன் தலையெழுத்து போல நடக்கட்டும் போ. ஏப்பா முத்து, என்னென்னமோ பேசுறியே, இது எல்லாம் நம்ம சாதிக்க முடியுமா? பொறுத்திருந்து பாருங்க. அவன் கற்பூரத்தை நல்லா கேட்டது சாமிக்கு. முருகா, நம்மள ஒரு ரூபாய் ஒண்ணும் செய்யக்கூடாது. அப்பாடா, அவருக்கு காணுங்க எடுத்துக்கியா? ஏன் எங்க உள்ள போக கூடாதுங்கிறீங்க? உள்ள போக கூடாது. நாங்க ஒண்ணும் திருட போகல, சாமி கும்பிட்டு தான் போறோம். ஏய், இவங்க ஏன் உள்ள போக கூடாது? காரணம் சொல்லுங்க. என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? இவங்க எல்லாம் இங்க இருந்தா சாமி கும்பிடணும். உங்களுக்கு எல்லாம் தூர தரிசனம் தான். ஏன் நாங்க கிட்ட போனா சாமி ஒத்துக்காதா? இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன முறைக்கு அங்க போறேன்? நாங்கெல்லாம் ஆலயத்துல அர்ச்சகராகலாம்னு சட்டம் இருக்கு. நாங்க அர்ச்சகராக விரும்பல, பக்கத்துல போய் சாமி கும்பிட உரிமை வேணும் தான் சொல்றான். எங்களை தடுக்கிறது சட்ட விரோதம். இங்க எந்த சட்டமும் செல்லாது. நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதுதான் இங்க சட்டம். அதெல்லாம் 1901 இல்லாத வருஷத்துல, இப்போ 85. உங்க பிற்போக்குத்தனத்துக்கு முடிவு கட்டத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க சாமி கும்பிடுறதுக்குன்னு வரல, தகராறு பண்றதுக்குன்னு வந்திருக்கீங்க. ஆமா, அப்படித்தான் வச்சுக்க. இப்ப என்னங்கிற நீ? சும்மா நிறுத்தியா? இங்க பார், கேட்டா மேசிய என்னமா சொல்ற? அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருள் மீது ஆசைப்படுறது தப்பு இல்லையா? எனக்கு புரியுது, ஆனா நீ ஏமாந்துட்ட. இது சரியானு நானே முத்துவ கேக்குறேன். இல்லண்ணே, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நானும் அப்படி ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கு நானும் ஒரு காரணம். படிச்சவன் என் தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அண்ணே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னம்மா? முன்ன நீ சொன்ன பட்டணத்து மாப்பிளைய கட்டிக்கிறேன். பூர்ணி? ஆமா அண்ணே, நல்ல யோசனை செஞ்சுதான் சொல்றேன். டேய், நல்லா முடிச்சு போடுறேன். நான் முடிச்சு போட்டா அவுக்க முடியாது, அத்துதான் எடுக்கணும். முடிச்சு போடலாம், பலே ஆடுப்பா. பாயத்திரக்காரா ஊரே உள்ள போடும் போடுறது. மூடா கட்டா. ஆமா, சமையல்காரன் வந்தாச்சா? சமயக்காரன், வாத்தியக்காரன் எல்லாருமே வந்தாச்சு. மாப்பிள்ளை தான் இன்னும் வரல, அவங்களும் வர்ற நேரமாச்சு. முத்து, நம்ம சனத்திலேயே பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்துற முதல் ஆளு நான் தான். இத வேற யாருமே செய்யல. ஏய், நல்லா கட்டு, இல்லாட்டி கீழே இறங்கு, நான் கட்டுறேன். ஏன்பா இந்த வேலையில நீ எப்ப செய்யற? செஞ்சா என்ன? இது எங்க வீட்டு கல்யாணம். முத்து, உன் கல்யாணத்துக்கு இதை விட பெரிய பத்திரிக்கை அடிக்கணும். பத்திரிக்கை செலவு என்னோட தான், இது நீ ஒத்துக்குதான் வேணும். அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சு. சொந்தக்காரங்களா வராங்க, நான் போய் கவனிச்சுட்டு வரேன். இங்க பாரு, சொந்தக்காரனா பார்த்து உள்ள அனுப்புப்பா. ஊர்ல இருக்கிற பையல உள்ள நுழைஞ்சிருவா. அரிசி விக்கிற விலைக்கு என்னால தாங்க முடியாதுப்பா. மாப்பிள்ளை வந்தாச்சு. வாங்க 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 வாங்க, இப்படி உட்காருங்க. உட்காருங்க, வாங்க வாங்க, உள்ள போங்கம்மா. இப்படி உட்காருங்க. இருங்க, உட்காரு. எல்லாரும் பஸ்ல தானே வந்தீங்க? ஆமா. எல்லாருக்கும் பஸ்ல இடம் வசதியா கிடைச்சுதா? சமையல்காரனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். 250 ரூபா. எதுக்கு? பாத்திய வாசிக்கிறவங்களுக்கு. நம்ம சனத்திலேயே பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்துற போதும் ஆளு நான் தான். வணக்கம். வணக்கம். என்ன அப்படி பாக்குறீங்க? நமக்கு சொந்தம் தான். பேரு முத்து, படிப்பு BA. நம்ம சனத்திலேயே முத BA படிச்ச ஆளு இவரு தான். சமையல் ஆயிடுச்சு. சமையல் ஆயிடுச்சா? எல்லாரும் சாப்பிட வேண்டியதான். நம்ம சனத்திலேயே சமையல்காரரை வச்சு சமையல் பண்ண ஆளு நான் தான். பேசிட்டு இருக்க, வந்துடுறேன். அத்தை அத்தை, எங்க பூர்ணி? தண்ணிக்கு போயிருக்கு. கல்யாண பொண்ணு எதுக்கு தண்ணிக்கு அனுப்புறீங்க? நீங்க யாராவது வந்து போயிட கூடாதா? என்னத்த நீங்க? நல்ல வேலை, முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வராம இருந்தாங்களே. என்னண்ணா? என்னடா மைக் பாட மாட்டேங்குது? இன்னும் கனெக்ஷன் கொடுக்கலையே. 120 ரூபா கொடுத்துருக்கேன். நம்ம சனத்திலேயே மைக் செட் வச்சு கல்யாணம் நடத்துற முதல் ஆளு நான் தான்டா. சீக்கிரம் கனெக்ஷன் கொடுக்க சொல்லு. என்னடா பாட்டு சத்தம் கம்மியா வருது? 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 120 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஊரெல்லாம் கேட்கிற மாதிரி சத்தமா வைக்க சொல்றான். எப்ப மைக் செட்?
பாட்டு சத்தம் கேட்காதையா. சரி அங்க போய் சொல்ற. எங்க தண்ணிக்கு போன பொண்ணு என்ன காணோம்? பூரணி எங்கம்மா குடத்தை காணோம்? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? சொல்லுமா. அண்ணா நான் தண்ணிக்கு போனேன்னா மைனரோட ஆளு என்ன தோப்பு பங்களாக்கு தூக்கிட்டு போய் மைனர் என்ன அழாதம்மா. இப்ப என்ன நடந்துச்சு? ஒண்ணு நடக்கலம்மா, ஒண்ணு நடக்கல. ஆனா ஒண்ணு, இதை யாருகிட்ட சொல்லிடாது. சரி வா வாமா வா. பையன் என்ன வேலை பாக்குறான்? பெரிய கம்பெனில வாட்ச்மேன் உத்தியோகம் பாக்குறாரு. வாட்ச்மேனா? எந்திரா. நம்ம வீட்டு ஆளுங்களா புறப்படுங்கம்மா. வாங்க. ஐயா இப்ப எங்க போறீங்க? என்ன நடந்து போச்சு? என்ன நடந்ததா? அத வர்றாரு, அவரை கேளு. ஏன் எதுக்காக கோச்சுக்கிறீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. கெட்டு போன பொண்ணை என் மகன் தலையில கட்ட பாக்குறீங்களே. நாங்க ஒண்ணு ஏமாளிங்கல்ல. வாங்க போலாம். இல்ல இது யாரோ வேணும்னு சொல்லிருக்காங்க. என் தங்கச்சி ஒண்ணும் தப்பு பண்ணல. சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா போகாதீங்க ஐயா. ஐயா 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 போகாதீங்க ஐயா. நடங்க நடங்க. முத்து முத்து என் நிலைமைய பாத்தியா? என் தங்கச்சி கல்யாணத்தை கண்ணார பாக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ முத்து பிரியண்ண இப்படியே பேசாம உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா எப்படி? எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நம்ம பசங்கள்ல எவனையாவது ஒருத்தரை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதான். சுலபமா சொல்லிட்டீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் யார் கட்டிக்குவா? முத்து பூரணிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேலு வேலு நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். பூரணி மனசார எந்த தப்பும் செய்யல. வேலு வேலுவே சம்மதிச்சாச்சு. உங்களுக்கு சம்மதம் தானே? அப்புறம் என்ன என்ன ஆக வேண்டியதை கவனிப்போம். ஆமா கவனிக்க வேண்டியதா சொன்னது. எனக்கு அதுக்கு எந்த வித சம்பந்தம் கிடையாது. இப்படி ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டா செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆகாது. வயசு கோளாறு என்ன தப்பு பண்ணிச்சோ? ஏதாவது எக்கச்சக்கமா நடந்திருக்கும். வெளியில தெரிஞ்சா வெக்கக்கேடு. தற்கொலை பண்ணிக்கிட்டா வீணா பழிய போறது எந்த விதத்துல நியாயம்? இல்ல இல்ல என் தங்கச்சியை என்கிட்ட சொன்னா தண்ணிக்கு போனவன் உங்க ஆளுங்க தூக்கிட்டு வந்து அவளோட தாவுக்கே நீங்க தான் காரணம். முத்து, நீ ஆரம்பத்துல இந்த என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. யாரோ செஞ்ச தப்புக்கு நீ ஏன் மேல பழிய போடுற? இது நல்லதுக்கு இல்ல. பாதிக்கப்பட்ட நாங்க நியாயம் கேட்கிறோம். அமைதியா பதில் சொல்றதா முறை. பையன் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறான். அதுக்கு நாம பதில் சொல்லணுமா? டேய், நாங்க மேல்குடி மக்கள். நீ சாதாரண சேரியில பிறந்த பையன். எங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? என்னது தீண்ட தகாதவங்களா? என் தங்கச்சியை தொடும்போது உனக்கு அந்த நினைப்பு எங்க போச்சு? டேய், சும்மா மிரட்டாதீங்க. மாறி பொறுமையாரு. ஏய் மைனர, என் உடம்புல ஓடுற ரத்தம் தான் உன் உடம்புல ஓடுது. டேய், கை நீட்டியா பேசுற? சும்மாரியா? உன் உடம்புல ஓடுற ரத்தம் சிகப்பு, என் உடம்புல ஓடுற ரத்தம் சிகப்பு. என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மெட்ராஸ்ல குறுக்குப்பேட்டை, கொலகாரம்பேட்டை, சைதாப்பேட்டை அத்தனை ரவுடிகளையும் நான் பார்த்திருக்கேயா. எங்க சென்றுச்சே இல்லையா? லட்டிக்கு லட்டி முட்டியால் அடிப்பேன். நீங்க ஒண்ணு. ஏயா சிரிக்கிறீங்க? வாய் இருக்குது சிரிக்கிறோம். அது தப்பா? தப்பு தப்பு தப்பு. சிரிக்க கூடாது நாட்டுல சட்டம் போட்டிருக்காங்களா? சட்டத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்க ஏயா கொலை பண்றீங்க? எங்க போய் கேளியா? சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஏட்டையா எங்க சினிமா ஷூட்டிங் பாத்திருக்காரோ? இல்ல முத்து, மைனர் அளிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடு. எங்க அம்மா அப்பா சாகிறப்போ பூரணிக்கு வயசு 5 இருக்கும். பெத்தவங்க இல்லாத குறை தெரியாத அளவுக்கு அவளை நான் வளர்த்து வந்தேன். அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ சந்தோஷமா வாழ்றது என் கண்ணால பாக்கணும்னு எவ்வளவு ஆசையோட இருந்தேன். ஆனா இறக்கமே இல்லாத பாவி அவளை அழிச்சிட்டா. எப்பவும் சந்தோஷமா இருந்து மத்தவங்களை சிரிக்க வைக்கிற என்ன நிரந்தரமா ஆள வச்சுட்டான். அந்த மைனர் பையனை நான் தான் கொல்லுவேன். அதுதான் நியாயம். இதுக்கு நீ எந்த மறுப்பு சொல்லக்கூடாது. நீ சொல்றது நியாயம்தான். கூட பிறந்த தங்கச்சியை பறி கொடுத்துட்டு நீ தவிக்கிற தவிப்பு எனக்கு புரியுது. அதே நேரத்துல உன்னோட ஆவேசத்தின் அர்த்தமும் எனக்கு புரியுது. இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கங்க. அவங்களை அழிக்கிறதா நம்ம குறிக்கோள். இதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்ல, இல்லையா? ஆமா, அவங்க அருவாள்ல இருந்து மம்பட்டி, துப்பாக்கி எல்லாமே தயாரா வச்சிருக்காங்க. எந்த நேரம் காட்டுக்குள்ள பூதுவாங்களோ, யார சுடுவாங்களோ, யார வெட்டுவாங்களோ எனக்கு ஒரே கலக்கமா இருக்கு. ஏன் இப்படி பயந்து சாகுற? நீ பட்டாளத்துக்கார, சுடுறதும் சாகுறதும் உனக்கு சாதாரணம்.
நான் துப்பாக்கி இப்பதான் தொட்டே பாக்குறேன், பயம் இருக்காதா? நீயே இப்படி பயந்தா இவங்களுக்கு எப்படி தைரியம் வரும்? நான் பயப்படலப்பா, துப்பாக்கி கையில் இருக்குது, சுடக்கூடாதுங்கிற, கேட்டா பாதுகாப்புங்கிற, என்ன பண்றது? ஆமா, இப்பவும் சொல்றேன், அப்படி ஒரு மோதல் ஏற்பட்டா நான் சொன்னவங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படக்கூடாது. என்ன பட்டப்பள்ளி வேகமா வர்றான்? அண்ணா என்ன மிஸ், கணேச மைனூரோட ஆளுங்க கிட்ட சிக்கிட்டான். எதுக்கான அனுப்பிச்சேன்? சந்தைக்கு போய் சாமான வாங்கிட்டு ஜாக்கிரதையா வாடான்னு சொன்னேன். பாவி பையன் மாட்டிக்கிட்டான். அந்த மைனர் பையன் என்ன பாடுபடுத்துறானோ. எல்லாம் போட்டு ஓட்டே 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 மேஸ்திரி, என்ன அப்படி பாக்குற? இல்ல இல்ல கேள்விப்பட்டுக்கிறேன், இப்பதான் பாக்குறேன். இன்னைக்கு நமக்கு வெற்றி விழா. ஓசில கிடைக்குதுன்னு அளவுக்கு மீறி குடிச்சிடாதீங்க, வீட்டுக்கு அப்புறம் அள்ளிக்கிட்டு தான் போகணும். பேசிக்கிட்டே இருக்கீங்க, கொண்டாடலாம். இந்த சேர்த்து சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல, ராவாவே சாப்பிட்டுக்கலாம். சோடா கலந்தது போரையே ஏறல.